ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம ஜெபித்து நம்ம ஆரம்பிக்கலாம். அன்பும் இரக்கமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, கிருபையான இந்த நல்ல மாலை வேலைக்காக நன்றி சொல்கிறோம். பரிசுத்த ஓய்வு நாளிலே அதிகாலையிலே நாங்கள் எழுந்து இந்த நேரம் வரைக்கும் கர்த்தருடைய கரம் எங்களோடு கூட இருந்தது. விசேஷமாய் காலை வேளையிலே உங்களை ஆராதிக்க கிருபை செய்தீர். ஆவியோடும் உண்மையோடும் உம்மை தொழுது கொள்ளவும், அப்பா உம்முடைய சத்தத்தை கேட்கவும், உம்முடைய பிரசன்னத்திலே அப்பா உம்மை துதிக்கவும், உம்மை மகிமைப்படுத்தவும் கர்த்தர் உதவி செய்தீர். இந்த மாலை வேளையை கர்த்தர் எங்களுக்கு கிருபையாய் தந்து அப்பா உம்முடைய பரிசுத்த வார்த்தைகளை தியானிக்கும்படியாக, உட்கொள்ளும்படியாக, அது எங்களுடைய எங்களுடைய ஆத்துமாவுக்கு அது உணவாகவும், எங்களுடைய தொய்ந்து போயிருக்கிறதான எங்களுடைய ஆவியை உயிர்ப்பிக்க கூடியதான வல்லமை உம்முடைய வார்த்தையா இருக்கிறது. அந்த ஜீவனுள்ள வார்த்தை அப்பா, தேவனுடைய வார்த்தை, இருபுறமும் கருக்குள்ள அந்த பட்டயமாகிய வார்த்தை இந்த நாளிலே எங்கள் மத்தியிலே செயல்படுவதாக. பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்கள் மத்தியிலே அப்பா நீங்க இடைப்படுங்க. எல்லா விதமான அப்பா கவன குறைவுகள், கவன சிதைவுகள் வெளியேறட்டும். கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் கேட்கும் பொழுது முழு இருதயத்தோடு கேட்கவும், அப்பா முழு இருதயத்தோடு கீழ்ப்படியவும், அப்பா இணக்கமுள்ள இருதயத்தையும் அப்பா இணக்கமுள்ள ஆவியும் கர்த்தர் நீர் எங்களுக்கு தருவீராக. எல்லா கடின தன்மைகள் எங்களை விட்டு அகற்றும். சிந்தனைகள், யோசனைகள், நினைவுகள் எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்யும். அடியனை மறைத்து ஆவியானவர் மாத்திரம் வெளிப்படுவீராக. நீர் மாத்திரம் உயர்ந்திரும். துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம். எல்லாரையும் ரொம்ப நாள் ஆயிடுச்சு, திரும்ப நடுவில் ஒரு 2-3 வீக்ஸ் கேப் ஆயிடுச்சு. இருந்தாலும் கர்த்தர் சந்திக்க நம்ம எல்லாருக்கும் கிருபை தந்திருக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. எபிரேயருடைய நிருபத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக 5 பாகங்களை நம்ம முடிச்சிருக்கிறோம். ஸோ அதில் பிரதான ஆசாரியனாகிய இயேசு சிறந்த பிரதான ஆசாரியன் என்கிறதான ஒரு வார்த்தை தான் சொல்லணும். அந்த தலைப்பிலே நம்ம 5வது அதிகாரத்தை நாம் பார்த்தோம். அதனுடைய பின்னணியத்தில் நான் உங்களுக்கு சொன்னேன். கடைசியாக நம்ம 5வது அதிகாரத்தினுடைய 12, 13, 14 வசனங்களை நம்ம பார்த்து முடித்தோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், இல்லைங்களா? நம்முடைய பலமான ஆகாரத்தை நம்ம உண்ணணும். பால் உண்கிற குழந்தைகளாக நம்ம இருக்கக்கூடாது. இப்போ ஒரு குழந்தை, உங்கள் வீட்டில் குழந்தை இருக்கும்போது எப்போ பார்த்தாலும் செரலாக்கே சாப்பிட்டுட்டு இருந்தால் நல்லா இருக்குமா? என்ன பண்ணுவீங்க? வளர வளர பருப்பு சாதம் சாப்பிட்ணும், ரச சாதம் சாப்பிட்ணும், சாம்பார் சாதம் சாப்பிட்ணும். அப்புறம் கொஞ்சம் பெரியவனா பிரியாணிலாம் கொடுப்போம் இல்லையா? 10 வயசு ஆகியும் நம்ம செரலாக் கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா நல்லா இருக்குமா? இல்லை. ஸோ அப்போ வயதுக்கு ஏற்றவாறு ஆகாரம் தேவைப்படுகிறது. ஸோ அந்த காரியத்தில் நம்ம பார்த்தோம். அதனுடைய கன்க்ளூஷனை நம்ம 5வது அதிகாரத்தினுடைய கடைசி 3 வசனங்களை நம்ம பார்த்து முடித்தோம். ஆனால் இப்போ அந்த 6வது அதிகாரத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை நாம் திருப்பலாம். 6வது அதிகாரத்தில் 1 to 8 வசனங்களை நம்ம முதலாவது நம்ம வாசிக்க போகிறோம். 1 to 8 மாத்திரம் வாசிக்கலாம். அதுக்கு அடுத்த பகுதியை நம்ம வாசிக்கலாம். சரிங்களா? எடுத்துட்டீங்களா? எபிரேயர் 6வது அதிகாரம், பேஜ் நம்பர் சொல்லிடுங்க. 302ஆம் பக்கத்தில் இருக்கு பாருங்க. பேக் சைடு. ஓ சரி சரி சரி. புதிய ஏற்பாடுலப்பா, புதிய ஏற்பாடு பக்கம்பா. 302 அந்த பாப்பாக்கு எடுத்து கொடுத்துருங்கப்பா. ஓகே, சரியா? 6வது அதிகாரம் 1 to 8 வசனங்கள். சரி வாசிக்கலாமா? ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக. தேவனுக்கு சித்தமானால் இப்படியே செய்வோம். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையும் இனி வரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புகிறதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். எப்படி எனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்திற்கேற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது ஆசீர்வாதம் பெறும். முள் செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுகிறதற்கு ஏற்றதாயும் இருக்கிறது. சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு. போதும். இந்த பகுதியில் அதாவது ஏற்கனவே இந்த
5வது அதிகாரத்தினுடைய தொடர்ச்சியில தான் நம்ம பார்க்கணும். இது அதிகாரம் தனியா இருந்தாலும் இது எதனுடைய தொடர்ச்சி? இந்த 12, 13, 14 வாசம் இல்லைங்களா? பால் உண்கிற குழந்தைகளாக எல்லாரும் இருக்கிறீங்க, அப்படி இருக்கக்கூடாது, நீங்க பலமான ஆகாரத்தை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ அப்போ பால் உண்கிற குழந்தைகளை பற்றி சொல்லிட்டு அவர் சொல்றாரு, இப்ப நான் திரும்ப உங்களுக்கு ரட்சிப்புனா என்ன, இயேசுனா யாரு அப்படின்ற திரும்ப மூல உபதேசங்கள்லாம் நான் உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லப்பா. திரும்ப திரும்ப நான் இப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம சர்ச்சுக்கு வரோம், சர்ச்சில் பழசையே சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. பழசுனா நம்ம ரட்சிக்கப்பட்ட நாள் அன்னைக்கு கேட்ட அதே பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு எப்படி இருக்கும் இல்லைங்களா? ஸோ அப்போ நம்ம எதுவுமே வளரவே முடியாது. அப்போ என்ன நடக்குது? நம்முடைய ஆத்துமா தேவனுக்குள்ளாக வளரும் பொழுது ஒரு கிரேவிங், ஒரு பசி ஒன்று உண்டாகிறது. உள்ளான மனுஷனுக்குள்ளாக தேவனை அறிந்து கொள்ள வேண்டும், தேவனுடைய காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்கிறதான ஒரு எண்ணமும் ஏக்கமும் உள்ளான மனுஷனுக்குள்ளாக உண்டாகும். அது உண்மையா ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு தான். எனக்கெல்லாம் வரலையே அப்படின்னா அப்போ உங்க ரட்சிப்பை நீங்க கேள்வி கேட்டு பார்க்கணும். உண்மையா ரட்சிக்கப்பட்டிருக்கேனா? அப்போ உண்மையா ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு என்ன இருக்கும் தெரியுமா? ஒரு பசி இருக்கும். ஒரு பசி என்னன்னா, தேவனை நான் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த வசனத்துல நான் தேவனை நான் எப்படி நான் புரிந்து கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு பாஸ்டர் பேசினாங்க, அதுல எனக்கு தேவனை பற்றி நான் அறிந்து கொண்டது என்ன, கர்த்தருடைய வார்த்தையை பற்றி நான் அறிந்து கொண்டது என்ன, தேவ ராஜ்யத்தை பற்றி நான் அறிந்து கொண்டது என்னன்னு சொல்லி நம்ம எல்லாருக்குள்ளேயும் எப்பயுமே ஒரு தேடலும் ஒரு கேள்வியும் ஒன்று இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கிறோம், இந்த முதல் 3 வசனங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா முதிர்ச்சி நிலைமைக்கு நம்ம வரணும் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் அவர் சொல்றாரு. முதிர்ந்தவங்களா நீங்க இருக்கிறோம், எல்லாரும் வளர்ந்தவங்களா இருக்கணும். குழந்தைகளாவே இருக்கிறது நல்லா கியூட்டா இருக்கும் இல்லையா? குழந்தை கியூட்டா இருக்குன்னு சொல்லிட்டு குழந்தையாவே இருந்தா நல்லா இருக்குமா? சொல்லுங்களேன். குழந்தையாவே இருந்தா நமக்கு அது செட் ஆகாது, வளரணும் இல்லையா? குழந்தை அப்படியே இருந்துச்சு, அப்படியே என்ன கொஞ்சத்துக்கு நல்லா வசதியா இருக்குங்க அப்படின்னு சொல்லவே மாட்டோம். நம்ம என்னதான் இருந்தாலும் குழந்தை என்ன ஆகணும்? வளரணும். ஸோ இப்போ அதை தான் இங்க அவர் சொல்றாரு. முதல் 3 வசனங்கள்ல வளர்ச்சியை பற்றி பேசுறாங்க. அடுத்து 4 to 8 வசனங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா தேவனை விட்டு பின்மாற்றத்துக்குள்ள போற அந்த பயங்கரத்தை பற்றி பேசுறாங்க. பாருங்க, அவங்க என்னென்ன பண்றாங்களாம்? ஒரு தூரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையும் இனி வரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும். 4-5 வசனங்கள்ல தேவனுடைய ராஜ்யத்தின் மறுபிறப்பு, அந்த நிக்கோதேமு கிட்ட ஏசப்பா சொன்னார் இல்லைங்களா, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டாலும் சொன்னார் இல்லைங்களா, அந்த பிறக்கிறத பத்தி சொல்லும் போது இத்தனை காரியங்கள் இருக்குது. ஒரு பிரகாசிக்கப்பட்டு பரம ஈவை ருசி பார்த்து பரிசுத்த ஆவியை பெற்று தேவனுடைய நல்வார்த்தையும் இனி வரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும், இத்தனை காரியம் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தும் அடுத்த என்ன சொல்றாருங்க? 6வது வசனம், மறுதலித்து போனவர்கள் அவங்கள பத்தி சொல்றாரு. அது ஒரு இன்னும் அது கொஞ்சம் இமேஜின் பண்ணவே ரொம்ப பயமா இருக்கு. என்னன்னா, இயேசு கிறிஸ்துவை திரும்ப அவங்க சிலுவையிலே அறைகிறார்களாம். ஏற்கனவே ஒட்டுமொத்த உலகத்துக்காக நமக்காக அவர் சிலுவையிலே மரித்தார். அப்படி எவ்வளவு பாடுகள் இல்லையா, எவ்வளவு வேதனைகள் நமக்காக சகித்தார். ஆனா நான் திரும்ப அவரை மறுதலிக்கும் போது, நான் என்னுடைய வாழ்க்கை, விசுவாச வாழ்க்கை தேவனுடைய வார்த்தையின்படி இல்லாத பொழுது, ஒருவேளை நான் நினைக்கலாம் இது ஏன் விருப்பம் அப்படின்னு சொல்லி நான் என் இஷ்டத்துக்கு நான் போகலாம். ஆனா ரத்தத்தினால மீட்கப்பட்டிருக்கிறேன், அவருடைய ரட்சிப்பை நான் பெற்றிருக்கிறேன், பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை நான் பெற்றிருந்து என் இஷ்டத்துக்கு நான் போகும்போது அது என்ன ஆகுது தெரியுங்களா? தேவனுக்கு அது மனமடிவை ஏற்படுத்துகிறது. அவருடைய இருதயம் நோகுது, அது அவருக்கு ரொம்ப வலிய வேதனை ஏற்படுத்துது. திரும்ப நம்ம அவரை என்ன பண்றதுக்கு அர்த்தமா இருக்குங்களா? அது சிலுவையிலே அறைவதற்கு அர்த்தமாக இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ இதுல நிறைய காரியங்களை நாம் மனதில் கொள்ள வேண்டும். இந்த மெச்சூரிட்டி அப்படின்னு சொல்ல முதிர்ந்த நிலை, அடுத்துதான் இந்த நிலையிலிருந்து நாம் வளருதல் அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைய காரியங்களை நம்ம பார்க்கிறோம். முதலாவது பாத்தீங்கன்னா செத்த கிரியைகளிலிருந்து நம்ம விடுபட வேண்டும். செத்த கிரியைகள்னா என்னதுங்க? தேவனுக்கு பிரியமில்லாத மாம்சத்தின் கிரியைகள் இல்லையா? பவுல் சொல்றாரு, நான் மாம்சத்துக்கு என்ன பண்றோம்? மரித்து ஆவிக்குள்ளாக நாம் பிழைக்கிறோம். இப்ப ஞானஸ்தானம் எதுக்கு அடையாளமா இருக்குங்க? சொல்லுங்க. ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க இல்லையா? பாஸ்டர் எதுக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறாரு? சடங்கா? அது சடங்கத்துக்கா? இல்ல. தண்ணி அப்படின்றது உண்மையாலுமே மண்ணுக்குள்ள புதைக்க முடியாது. மண்ணுக்குள்ள புதைக்கிற மாதிரி இருந்தா புதைச்சிடலாம், மண்ணுக்குள்ள புதைச்சி திரும்ப எடுத்துடலாம். ஆனா இப்போ அந்த தண்ணின்றது எதற்கு அடையாளம்? நாம் பாவத்திற்கு, நம்முடைய மாம்ச கிரியைகள் அது மரித்து போகிறது. நான் சுயம் அப்படின்ற அந்த காரியம் செத்து போயிடுச்சு. இனிமே சுயத்திற்கு நான் என்ன பண்ணல, எனக்கு விருப்பம், ஏன் சொந்தம், ஏன் இஷ்டம் அப்படின்னு சொல்லி நான் சொல்றதை விட்டுட்டு
நான் இப்போ புதுசா நான் தண்ணிக்குள்ள என்னைய முக்கி பாஸ்டர் என்னைய எடுக்கும் பொழுது என்ன நிலைமைக்குள்ள நான் வரேன்? ஆவிக்குள்ளாக திரும்ப பிழைக்கிறேன். இப்போ நான் யாரால நடத்தப்படுறேன்? பரிசுத்த ஆவியானவரால நான் நடத்தப்படுறேன். இன்னைக்கு கூட காலையில செய்தியில சர்ச்சில் அப்பா தான் மெசேஜ் கொடுத்தாங்க. ஞானஸ்தானத்தை பற்றி கேள்வி எல்லாத்துக்கும் கேள்வி கேட்டுட்டு இருந்தேன். பொதுவா பிரசங்கத்துல பேசும்பொழுது நிறைய பேர் ஞானஸ்தானம் எதற்காக எடுக்கிறோம்? நிறைய நேரங்கள்ல அன்னைக்கு ஒரு நாள் ஒரு சகோதரி ஒருத்தங்க ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அவங்களுடைய மகளுக்கு உடம்பு சரியில்லை. ஸோ அதனால பாஸ்டர் அப்பா கிட்ட ஃபோன் பண்ணி பாஸ்டர் ஜோம் பண்ணுங்க. சரி, என்ன அப்படின்னா அவங்களுடைய வயிற்றுல வந்து கொஞ்சம் கட்டி இருந்தது. அந்த கட்டி ஆப்ரேஷன் பண்ணியாச்சு. அந்த ஆப்ரேஷன் பண்ணால் எப்படி இருந்தாலும் ஆப்ரேஷன் பண்ணால் வலி கண்டிப்பாக இருக்கும் இல்லைங்களா? அது ஹீல் ஆகிறது குறைஞ்சது 1 வாரம்னாச்சும் ஆகும். ஆனால் ஆப்ரேஷன் பண்ணி 2வது நாளே ஃபோன் பண்ணி வலிக்குது அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போது அப்பா வந்து சரி நான் ஜோம் பண்ணுறேன் அப்படின்னாங்க. அடுத்து 2வது நாள் காலையில் மதியானம் நைட்டு 3 வேளையும் பண்ணுவாங்க. அப்போ ஒரு நாள் அந்த 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 பெண்ணுக்கு அந்த பெண் பிள்ளைக்கு நல்ல வழி பயங்கரமாக எடுத்துச்சு போல. உடனே அந்த அம்மா சொல்கிறாங்க, பாஸ்டர் எப்படியாவது ஜோம் பண்ணி இந்த வலியை கொஞ்சம் ஆண்டவர் நீக்கிட்டாருன்னா நானும் என் பிள்ளையும் வந்து ஞானஸ்தானம் எடுத்துடுறோம் பாஸ்டர். இப்போ பாருங்க, ஞானஸ்தானம் எடுக்கிறதுன்றது அப்போ ஆண்டவர் உங்களை பிளாக்மெயில் பண்ணுறாரா? ஏய், நீ ஞானஸ்தானம் எடுக்கிறன்னா உனக்கு வலியை கொடுப்பேன், இல்லை வலியை கொடுத்தா ஞானஸ்தானத்தை பற்றி ஞாபகம் வரும்ன்றதுக்காக வலி ஏற்படுதா? இந்த மாதிரிலாம் பாருங்க, நம்ம நிறைய நேரம் இந்த ஞானஸ்நானம் அப்படின்றத, அதாவது பாவத்திற்கு மரித்து மாம்சத்திற்கு மரித்துன்ற நிலையை நம்ம என்ன பண்ணிடுறோம் தெரியுங்களா? ஏதோ ஒரு நிபந்தனை, ஆண்டவர் வந்து ஆண்டவருடைய கட்டளை தான், தேவன் சொன்ன கட்டளை தான், அதை நம்ம கண்டிப்பா கீழ்ப்படியணும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா நம்ம உண்மையாலுமே ஞானஸ்நானத்துல என்ன நடக்குது அதை நம்ம யோசிச்சு பார்க்கறதே கிடையாது இல்லைங்களா? இப்போ நம்ம ஞானஸ்நானம் எடுத்தவங்களா நம்ம இருக்கிறவங்க எத்தனை பேர் நம்ம இன்னும் மாம்ச கிரியைகள்ல நம்ம இருக்கிறோம் இல்லையா? மாம்சத்திற்கு மரித்தோன்னு நம்ம சொல்றோம், ஆனா மாம்ச கிரியைகள் நமக்கு எல்லாம் இன்னும் என்ன ஆயிட்டு இருக்குது, ஓட்டிக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அது எல்லாவற்றையும் நம்ம இந்த நாட்கள்ல நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். ஸோ இதுதான் செத்த கிரியைகளுக்கு நாம மனம் திரும்ப, செத்த கிரியைகளை, ஆண்டவர் தேவனுக்கு பிரியமில்லாத மாம்ச கிரியைகளை அழித்து விடுதல். ஸோ இது மெச்சூரிட்டி. அடுத்ததா இன்னொரு அடையாளம் என்ன அப்படின்னா, முதிர்ந்த நிலையில இன்னொரு அடையாளம் என்னன்னா, தேவனுக்கான ஒரு விசுவாசத்துல, தேவன் மேல இருக்கிற விசுவாசத்துல வளருதல், டு grow in faith. நம்ம ரோமர்ல வாசிக்கிறோம், விசுவாசம் எப்படி வரும்? கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வரும். கேள்வினா என்னது? கேட்கிற திறன். கேள்வினா கேள்வி கேட்கறது இல்லை, கொஸ்டின் மார்க், அந்த கேள்வி கிடையாது. கேள்வினா கேட்கும் திறன். ஸோ அப்போ தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்கறது நிமித்தமா, நம்ம உட்கொள்ளுறது நிமித்தமா விசுவாசம் வளருகிறது. அடுத்து 3வதாக நம்மளுடைய அந்த சுத்திகரிப்பு, நம்ம எந்த அளவுக்கு நம்மை சுத்திகரித்துக் கொள்ளுகிறோம். அடுத்து 4வதாக பாருங்க, நிறைய காரியங்களை நம்ம அங்க பார்க்கிறோம். கைகளை பாருங்க, 2வது வசனம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர் தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போராமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக. இதெல்லாம் வந்து நமக்கு ஸ்டார்டிங்லேயே சொன்னாங்க. ஆனா இப்ப நம்ம திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியதா இருக்கு. ஏன்? இப்ப நம்ம சர்ச்சில் இதெல்லாம் சொல்லாம இப்ப வேற ஏதாவது பேசுறாங்களா? இல்ல, திரும்ப இதை பேசுறாங்க. ஏன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் என்ன ஆகல, ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்ல எல்கேஜிலேயே இருக்கலாம், ஃபெயிலே உட்காந்துன்னு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயே நிறைய பேர் உட்காந்துட்டு இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் முடிச்சு, காலேஜ் ஸ்கூல் 10th முடிச்சு, 12th முடிச்சு, டிகிரி போக வேண்டியவங்கலாம் 15 வருஷமா இன்னும் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயே உட்காந்துருந்தா எப்படி இருக்கும்? இந்த நிலையை போதகர் பார்க்குறாரு. நிறைய நேரங்களில் அந்த மெய்ப்பருக்கு தான் அந்த பாரம் தெரியும். ஐயோ, என்னுடைய விசுவாசிங்க இன்னும் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயே இருக்கிறாங்களே, எத்தனை வருஷம் இவங்களுக்கு இன்னும் ஏபிசிடியே சொல்லி தர்றது, எத்தனை வருஷம் இவங்களுக்கு இன்னும் ஆத்திச்சூடியும் ஆனா அவனாவும் இன்னும் சொல்லி தர்றது அப்படின்னு சொல்லி அவருக்கு தான் தெரியும் அந்த வேதனை. ஒருவேளை நம்ம யோசிக்கலாம், ஏன் பாஸ்டர் இதே பிரசங்கத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, திரும்ப திரும்ப அதையே சொல்றாரு அப்படின்னா காரணம் என்ன? நம்ம இடத்துல என்ன இல்லைங்க, இன்னும் வளர்ச்சி. அந்த வளர்ச்சி, அந்த இந்த செத்த கிரியைகளுக்கு மரித்து போறது, விசுவாசத்துல வளர்றது, இந்த தேவனுக்கு அடுத்த இந்த முதிர்ச்சி நிலையில நம்ம வளர்ற காரியங்கள்ல நம்ம இடத்துல இன்னும் அந்த முன்னேற்றம் காணப்படாததுனாலே வார்த்தைகள் திரும்ப திரும்ப என்ன பண்ணப்படுதுங்க? பிரசங்கிக்கப்படுகிறது. ஸோ இதை பற்றி அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு இடத்துல 1 கொரிந்தியர் ஜஸ்ட் பக்கத்தை மார்க் பண்ணிக்கோங்க. 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 1-3 வசனங்களை நம்ம வாசிக்கிறோம். நான் உங்களுக்கு பலத்த ஆகாரத்தை அல்ல, பாலை நான் கொடுத்தேன் அப்படின்றாரு. 1 கொரிந்தியர் 3:1-3. அதே மாதிரி பிலிப்பியர் 3:12-15 அப்போஸ்தலனாகிய பவுல் விதமாக சொல்றாரு, லக்கை நோக்கி நான் என்ன பண்றேன்? நான் ஓடுகிறேன். ஐ எம் பிரஸ்ஸிங் டுவர்ட்ஸ் த கோல். எனக்கு ஒரு லக்கு இருக்குது, எனக்கு பாரமான அனைத்தையும் நான் கலைந்து விட்டு நான் லக்கை நோக்கி நான் ஓடுறேன். ஸோ இது எல்லாமே ஒரு மெச்சூரிட்டியை பற்றி பேசுகிற ஒரு காரியங்கள். அதே போல்
2 பேதுரு 3:18 இந்த மாதிரி நிறைய காரியங்களை நம்ம பார்க்கிறோம். சரி, இப்போ இந்த 4-8 வசனங்களை நம்ம பார்க்கிறோம். தேவனை மறுபடியும் மறுதலிக்கிறவர்கள், அவங்கள பத்தி நம்ம ஒரு காரியத்தை நம்ம சொல்லலாம் பாருங்க. முதலாவது இவங்க என்ன பண்ணப்படுறாங்க அப்படின்னா, சத்தியம் இவர்களுக்கு தெரிய வருது. கரெக்டுங்களா? அதுதான் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டோம். அப்ப நான் பிரகாசிக்கப்படுறதுன்னா என்னதுங்க? சத்தியம். சத்தியம் எனக்கு தெரியும். சத்தியம்னா என்னது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மெய்யான வழி, சத்தியம், ஜீவனமாய் இருக்கிறார். பரலோகத்துக்கு, நித்திய வாழ்க்கைக்கு அவர் இல்லாமல் நம்ம என்ன பண்ண முடியாது, போக முடியாது. இந்த வார்த்தையை கேட்டு ஒரு மனுஷன் புரிஞ்சுக்கிட்டானாலே அதுதான் பேசிக்கா அவனுடைய இருதயத்துல என்ன வந்துருச்சுன்னு அர்த்தம்? சத்தியம், அதாவது ஒளி வந்துருச்சு. அதுதான் பாருங்க, ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும். ஸோ சால்வேஷன்ன்றது ஒரு தடவை தான், ரட்சிப்புன்றது ஒரு தட்டி தான். ஆனா ரட்சிப்பை காத்து கொள்ளும்படி நம்ம பிரயாசப்படுறோம் பார்த்தீங்களா, அது தினந்தோறும் நடக்க வேண்டிய ஒரு காரியம். ஸோ முதல் விஷயம் பிரகாசிக்கப்படுறது. அடுத்ததா பரம ஈவை ருசி பார்க்கிறது. அதாவது இதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா பாருங்களேன், 34 சங்கீதம் 34 எடுங்களேன். சங்கீதம் 34 8வது வசனம். சங்கீதம் 34:8. ருசித்து பாருங்கள் பாக்கியவான் பரம ஈவை ருசி பார்த்து. அதுதான் கர்த்தர் நல்லவர் என்பதை நம்ம ருசி பார்க்கணும், டேஸ்ட். அதனாலதான் இப்போ இந்த உங்களை கட்டாயப்படுத்தி இங்க என்ன பண்ண முடியாது, கொண்டு வர முடியாது. இங்க எதுக்காக கூட்டிட்டு வரோம்? ஒருத்தங்களை வாங்க அப்படின்னோ, இல்லை நம்ம எதுக்காக வந்தோம்? ஃபர்ஸ்ட் தடவை சர்ச்சுக்கு வரும்போது நீங்க எப்படி வந்திருப்பீங்க? சும்மா வேடிக்கை பார்க்க வந்திருப்பீங்க, இல்லை ஏதோ பிரச்சனைக்கு மத்தியில தேவனை தேடி வந்திருப்பீங்க. தேவன் உங்களை தொட்டிருப்பாரு. தொட்டதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்றீங்க? அவர் யார் என்பதை நீங்க ருசி பார்க்கிறீங்க, அனுபவிக்கிறீங்க. ருசின்றது என்னதுங்க? நம்ம பர்சனலா அனுபவிக்கிறது இல்லையா? சோ தனிப்பட்ட விதத்துல நான் அனுபவித்து, அவர் நல்லவர் என்பதை நான் அனுபவித்து. அடுத்து 3வது என்ன சொல்றாருங்க? பரமைவை ருசி பார்த்து பரிசுத்த ஆவியை பெற்று. அப்போ அவருடைய அந்த நிறைவை, பரிசுத்த ஆவியான இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே நமக்குள்ள யார் வந்துடுறா? பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்துடுறாரு. அடுத்ததா என்ன பார்க்குறோங்க? தேவனுடைய நல்வார்த்தையையும், அதை தேவனுடைய நல்வார்த்தையை ருசித்து பார்த்து, கர்த்தருடைய வார்த்தை என்ன அப்படின்றத ருசி பார்த்து. அடுத்ததா இனி வரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்து. அப்போ பரிசுத்த ஆவியானவர் இனி வருகிற காலங்களில் என்ன செய்ய போகிறார் அப்படின்றத எல்லாம் ருசி பார்த்துட்டும் பாருங்க. 5 காரியத்தை சொல்லிட்டாரு. இப்படியெல்லாம் செஞ்சு போனவங்க, மறுதலித்து போனவர்கள், தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியினால் மனம் திரும்புகிறதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். இப்போ நம்ம அது அப்படின்னா, ரட்சிப்பை இழந்து போனவங்களுக்காக நம்ம எதுவுமே செய்யக்கூடாதுன்னா கண்டிப்பா நம்ம ஒண்ணு செய்யணும், ஜெபிக்கணும். ஆனா நம்ம போயிட்டு அவங்கள திரும்ப வாங்கன்னு என்ன பண்ணக்கூடாது. ஏன்னா இங்க வசனம் நமக்கு தெளிவா சொல்லுது, மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். அது அதாவது ஹியூமன்லி இம்பாசிபிள். ஆனா ஆண்டவர் நினைச்சாருன்னா அது நிச்சயமா செய்வாரு. ஆனா நம்ம என்ன பண்ணணும்? தேவனுக்கு ஸ்பேஸ் கொடுத்துடணும். நம்ம ஸ்பேஸை நம்ம போய் இருந்துட்டு, நிறைய பேர் அப்படி பண்ணுவாங்க இல்லைங்களா? சர்ச்சுக்கு வந்திருப்பாங்க, வந்துட்டு எல்லாம் ஞானஸ்நானம் எடுத்திருப்பாங்க, ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, தேவனுடைய சபையில சரீரத்துல ஐக்கியமா இருந்திருப்பாங்க. திடீர்னு ஏதோ ஒரு காரியத்தினால என்ன பண்ணுவாங்க? தேவனை விட்டு விலகி போயிடுவாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு ரட்சிக்கப்படலைன்னா அவங்களுக்கு கண்டிப்பா நியாய தீர்ப்பு உண்டு. ஆனா இன்னொரு பக்கம் நம்ம அவங்களுக்காக நம்ம என்ன செய்யணும்? நம்ம கண்டிப்பா நம்ம ஜெபிக்கணும். அப்படிப்பட்டவர்கள் மனம் திரும்பபடி ஜெபிக்கணும். ஆனா ஹியூமனா, மனுஷனுடைய சக்தியில என்ன பண்ண முடியாது, அவங்கள போய் திரும்ப மீட்டுட்டு வர்றது கூடாத காரியம். நம்மளால அது முடியவே முடியாது. ஏன்னா நன்மையானதை பார்த்து ருசி பார்த்து தான் போயிருக்கிறான். நான் எதுவுமே தெரியாம அவங்க அங்க இல்லை. இங்க என்னன்னு தெரியும், நித்திய வாழ்க்கைனா என்னன்னு தெரியும், தேவன் யாருன்னு தெரியும். ருசி பார்த்து கடினத்தன்மையில தான் என்ன பண்றாங்க? அவங்க தேவனை விட்டு வெளியே போறாங்க. பார்வோன் மாதிரி. இன்னைக்கு கூட எங்க ஆலயத்துல நாங்க ஆராதனையில பார்வோனுடைய அந்த கடினத்தன்மையை பற்றி நாங்க சங்கீத பகுதியில் நாங்க தியானிச்சோம். அத பாருங்களேன், பார்வோன் என்ன பண்றான்? கண்ணுக்கு முன்னாடி அவ்வளவு காரியம் நடக்குது இல்லையா? 10 வாதைகள். அப்படி இருந்தாலும் பாருங்க, அவனுடைய இருதயம் கொஞ்சம் அசருதா? கடைசி வரைக்கும் பாருங்க, அவனும் அவனுடைய சேனையும் செங்கடல்ல அழிகிற வரைக்கும் கர்த்தர் என்ன பண்றாருங்க? அவங்க மேல அவருடைய மகிமை என்ன பண்றாருங்க? வெளிப்படுத்துகிறாரு. எதெல்லாம் அவங்க தெய்வங்களாக வணங்கினாங்களோ அதுவே அவங்களுக்கு ஆபத்தா மாறுச்சு.
நைல் நதி அவங்களுக்கு ஒரு புனித, இப்ப நம்ம கங்கை நதி மாதிரி, அது கடவுளா வணங்குனாங்க நைல் நதி. அதுக்கப்புறம் தவளையெல்லாம் அவங்களுக்கு ஒரு கடவுள். சரிங்களா? எந்த கடவுள் வந்து அவங்களுக்கு வணங்குனாங்களோ, இப்ப அதே கடவுள் வீடு, இப்ப யோசிச்சு பாருங்க, வீடு எல்லாத்துலயும் தவளையா இருந்து அப்படியே நம்ம வாசிக்கிறோம் இல்லைங்களா? எகிப்துல அப்படித்தானே ஆச்சு. வீடு, பெட்டு, கிச்சன் வரைக்கும் எப்படி இருக்குங்க தவளை. அந்த தவளையை கடைசியா குமிச்சு அப்படியே வைக்கிறாங்க, செத்து போன தவளை, அப்படியே நாற்றம், ஊரெல்லாம் எப்படி நாரி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இப்ப எந்த தவளையா அவனுங்க வணங்கினானுங்களோ அதே தவளைனால இப்ப என்ன ஆகுது, அவங்களுக்கு சீன் ஆகி போயிடுச்சு. சரி, இதை போய் கடவுளை வணங்கியிருக்கோம்யா அப்படின்ட்டு பாருங்க. இந்த அளவுக்கு கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டும் என்ன பண்றாங்க அவங்க. அப்போ பார்வோனை வந்து கர்த்தர், பார்வோன் தன்னுடைய இருதயத்தை விட்டு கொடுத்திருந்தானா, பார்வோன் மேபி தேவனுடைய மகிமையை பார்த்திருக்கலாம், அவர் ரட்சிக்க கூட பட்டிருக்கலாம், அட்லீஸ்ட் யெகோவா தேவனாச்சு தெரிந்து கொண்டிருக்கலாம். ஆனா கர்த்தர் பார்வோனை, நான் நினைக்கிறேன் வந்து பார்வோனை வச்சு செய்யணும்னு முடிவு பண்ணிட்டார். அவனை வச்சு செய்யணும்டா. ஏன்னா பார்வோனையும் அவங்க என்னவா தான் பார்த்தாங்க, கடவுளாக பார்த்தாங்க. பார்வோனும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கடவுளுடைய ஒரு அவதாரம். அவர் வெறும் சாதாரண மனுஷன் கிடையாது, அவர் கடவுளுடைய அவதாரமாகவே எகிப்தியர்கள் பார்த்தாங்க. ஸோ அவருக்கு பிறந்த மூத்த பையனையும் என்ன பண்ணிட்டார், ஆண்டவர் போட்டார். அந்த கடைசி வாதம் இருக்கு இல்லைங்களா, தலைச்சன் பிள்ளை சங்காரம், அதுல அவரும் செத்து போயிட்டார். கடைசி அவர் மூத்த பையனும் செத்து போயிட்டார். ஸோ இப்படி கர்த்தருடைய மகிமையை பார்த்து அவங்க பார்க்குறாங்க, ஆனா அந்த மகிமையில பங்கெடுக்க முடியல. நான் சொல்றது புரியுதுங்களா? ஸோ இப்போ நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, நம்ம இதை குறித்து நம்ம ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம தேவனுடைய மகிமையை நம்ம பார்க்கிறோம், ருசி பார்க்கிறோம், ஆனா அதுல நம்ம பங்கெடுக்கிறோமா? ஆர் வி அ பார்ட் ஆஃப் காட்ஸ் க்ளோரி? தேவ மகிமையில பங்குள்ளவர்களா நம்ம இருக்கிறோமா? இல்லைன்னா இருதயத்தை கடினப்படுத்திக்கிட்டு எவ்வளவுதான் மகிமையை பார்த்தாலும், எவ்வளவுதான் தேவ வார்த்தையை கேட்டாலும் இருதயத்தை கடினப்படுத்தி நம்ம வைத்துக் கொள்கிறோமா? அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தான் இங்க இந்த 8 வசனங்கள் வரைக்கும் நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? இப்ப அடுத்தது நம்ம 9ல இருந்து நம்ம படிக்க போறோம். 9ல இருந்து 12 வரைக்கும் படிக்கலாமா? படிப்போம். பிரியமானவர்களே, நாங்கள் இப்படி சொன்னாலும் நன்மையானவைகளும் ரட்சிப்புக்குரியவைகளுமான காரியங்கள் உங்களிடத்தில் உண்டாயிருக்கிறது என்று நம்பியிருக்கிறோம். ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாயிருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாயிருக்கிறோம். போதும் 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 போதும். இங்க நம்ம வாசிக்கிறோம் இந்த 9ல இருந்து 12 வசனங்கள்ல. இப்போ முதல்ல இந்த 4ல இருந்து 8ல விசுவாசம் இல்லாம பின்வாங்கி போனவங்களை பத்தி சொல்றாரு. இப்போ 9ல இருந்து 12ல நம்ம வாசிக்கிறோம் விசுவாசத்துல நிலைச்சிருக்கிறவங்களுக்கு என்ன நடக்க போகுது. புரியுதுங்களா? முன்னாடி பார்த்தது விசுவாசத்துல நிலைச்சில்லாதவன், அவன் வந்து நியாய தீர்ப்புக்கு ஏதுவானவனா இருக்கிறான். அவனை பற்றி நம்ம கடந்த கடைசி வசனத்துல கூட வாசிக்கிறோம்ல, 8வது வசனத்துல அவனை பற்றி சொல்லும் போது, முள்செடிகளையும் முள்புண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுகிறது கேட்டதுமாய் இருக்கிறது. அவங்கள அந்த லேண்டுக்கு ஒப்பிடுறாரு. நிறைய தண்ணி ஊத்தி உழுது எவ்வளவு முயற்சி பண்ணும், அந்த நிலம் என்ன பண்ணலைங்களா, ஒரு பயிரையும் என்ன பண்ணல, கொடுக்கல. அது வீணா போச்சு. எவ்வளவு உழைப்பு போட்டிருப்பாங்க, எவ்வளவு உழுதுருப்பாங்க, எவ்வளவு தண்ணி ஊத்திருப்பாங்க, அந்த நிலத்துல ஒரு விளைச்சலும் இல்லை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலத்துக்கு ஒப்பிடுறாங்க யார? விசுவாசத்துல நிலைச்சில்லாத மக்கள். இப்போ 9ல இருந்து 12 கவனிச்சிங்கன்னா விசுவாசத்துல நிலைச்சிருக்கிறவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். பாருங்க, இந்த 9வது வசனத்துல அதுதான், நாங்கள் இப்படி சொன்னாலும் நன்மையானவைகளும் ரட்சிப்புக்குரியவைகளுமான காரியங்கள் உங்களிடத்தில் உண்டாயிருக்க நம்பியிருக்கிறோம். உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் இல்லை. அப்போ தேவனுக்கு நம்ம கொடுக்கிறதான காரியங்கள், தேவனுக்கு நம்ம, அவர் தான் நமக்கு எல்லாம் கொடுக்கிறவர். ஆனா நம்ம அவருக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம கொடுக்கணும் இல்லைங்களா? என்னது? நம்முடைய இருதயத்தை இல்லையா? நம்முடைய இருதயம் தான் அவருடைய சிங்காசனம், நம்முடைய சரீரம் அவருடைய ஆலயம். ஸோ இதை அவர் எதிர்பார்க்கிறார், கொடுக்கணும்னு எதிர்பார்க்கிறார். வேற என்னத்தெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாலும் அது எல்லாவற்றுக்கும் மேலா தேவன் எதிர்பார்க்கிற என்ன தெரியுங்களா? நம்முடைய இருதயம், நம்முடைய சரீரம் அவர் தங்குகிற ஆலயமாக மாற்றப்பட்டு அவருக்கு உகந்தவர்களாக
நம்முடைய சரீரத்தையும் நம்முடைய இருதயத்தையும் நாம் கொடுக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஸோ இப்படி கொடுக்குறோம். அடுத்ததான் என்ன பண்றோம்? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். இதே எபிரேயர்ல கடைசி அதிகாரத்துல வரும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி, அது அவருக்கு ரொம்ப பிரியமானது. அப்போ ஸ்தோத்திரம் பண்றோம், துதிக்கிறோம், தேவனை ஆராதிக்கிறோம், அது அவருக்கு பிரியமானது. அப்புறம் காணிக்கைகளினாலே பொருளினால என்ன பண்றோம்? தேவனை நம்ம கனப்படுத்துறோம், தேவ ராஜ்யத்துக்கு நம்ம கொடுக்கிறோம். இப்போ இப்படி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, பரிசுத்தவான்களுக்கும் பரலோக ராஜ்யத்திற்கும் நம்ம என்ன பண்றோம் தெரியுங்களா? நம்ம ஊழியம் செய்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். இதை கர்த்தர் என்ன பண்ண போறது இல்லைங்களா? மறக்க போறது கிடையாது. அது நிச்சயமா கர்த்தர் என்ன பண்ணி வச்சிருக்கிறாருங்க? கணக்கிலே அவர் வைத்திருக்கிறார். அவர் அநீதியுள்ள தேவன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். பாருங்க, அதனால 11 சொல்றாரு, நீங்க அசதியா இல்லாம வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களாய் பின்பற்றுகிறவர்களாய் இருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையாய், அந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, ஜாக்கிரதையாய். இப்போ 4 to 8 எப்படி அவங்க பின்மாற்றத்துக்கு போனாங்கன்றாரு. இப்போ 9 to 12 அவர் என்ன சொல்றாரு? எல்லாம் செய்றீங்க, காணிக்கை கொடுக்குறீங்க, அவருக்கு துதி பலி ஸ்தோத்திர பலி கொடுக்குறீங்க, அதெல்லாம் அவர் மறக்க மாட்டார், ஓகே தான். ஆனா எப்பயுமே என்ன பண்ணுங்க? ஜாக்கிரதையா இருங்க, கேர்ஃபுல்லா இருங்க. உங்களுடைய ரட்சிப்பை இழந்து போகாதபடிக்கு ரொம்ப ரொம்ப எச்சரிப்பா இருக்கும். அதுதான் நம்ம ஏசப்பா சொல்றாரு இல்லைங்களா? மனுஷன் உலகம் முழுசையும் ஆதாயப்படுத்தி தன்னுடைய சொந்த ஜீவனை அவன் நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு என்ன லாபம்? அவனுக்கு லாபம் என்ன? ஸோ அப்போ நம்ம எல்லாருமே அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் வாழ்க்கையினுடைய கடைசி நாட்கள் வர வர, நான் போன வாரத்தில் ஒரு கான்ஃபரன்ஸ்க்கு நான் போயிருந்தேன். அப்போ என்னுடைய அண்ணனை சந்தித்தேன். அப்போது செல்வினா அவங்களோட கூட கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தோம். அப்போது மனிதனுடைய கடைசி நாட்களை பற்றி பார்க்கும்போது, என்னதான் பெரிய குடும்பம் அப்படின்லாம் நம்ம இருந்தாலும் கடைசி நாட்கள் வரும்பொழுது நம்ம என்ன தெரியுங்களா ஆகணும்? கண்டிப்பாக சுயநலமாக தான் இருக்கணும். சுயநலமாக தான் இருக்கணும். என் சுயநலம் என்னங்க தப்பா சொல்லி தெரியுங்களான்னு நீங்க சொல்லாதீங்க. சுயநலமா இருந்தா மாத்திரம்தான் நம்மளுடைய ஆத்துமாவை நம்ம காப்பாற்றி கொள்ள முடியும். ஏன்னா நம்ம நிறைய நேரம் பார்க்குறோம், அந்த கடைசி நேரம் வரைக்கும் மற்றவங்களுக்காகவே வாழ்ந்து 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 சொந்த ஆத்துமாவை என்ன தெரியுங்களா பண்ணுவாங்க? நஷ்டப்படுத்திடுவாங்க. அப்போ நம்மளுடைய கடைசி நாட்களுக்குள்ளாக நமக்கு எப்பன்னு தெரியாது. ஆனா ஒரு பக்கம் நமக்கு எப்பயுமே நம்மளுடைய ரட்சிப்பை குறித்து, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறதான சுதந்திரத்தை குறித்து நம்ம எப்பயுமே இப்படிதான் தெரியுங்களா இருக்கணும்? செல்ஃபிஷா தான் இருக்கணும். அதுல என் மனைவிக்கு கூட பங்கு கிடையாது, என் பிள்ளைக்கு பங்கு கிடையாது. ஏன் ஆத்துமாக்கு ஆண்டவர் என் மனைவி கிட்டே கேட்பாரு, ஏன் ஜாம் பண்ணல, ஏன் இந்த மாதிரி அந்த மாதிரி பண்ணிருக்கலாம், அந்த மாதிரி காரியங்களை தான் கேட்பாரு ஒழிய ஏன் ஆத்துமாக்கு நான் தான் உத்தரவாதி. ஏன்னா ரட்சிப்பை நான் பெற்றவன், ருசி பார்த்தவன், பரம ஈவை ருசி பார்த்தவன். ஸோ அப்போ பரம ஈவை ருசி பார்த்ததுனால என்னுடைய ஆத்துமாவை குறித்து நான் ரொம்ப ரொம்ப எப்படி இருக்கணுங்க? ஜாக்கிரதையா இருக்கணும். சரிங்களா? அந்த ஒரு பாட்டில் நம்ம எப்பயுமே செல்ஃபிஷா இருக்கிறது நல்லது. என்னுடைய ஆத்துமாவுக்காக நான் எப்பொழுதும் தேவ சமூகத்துல என்னை ஆராய்ந்து பார்த்து பரிசுத்தப்படுத்தி கொண்டு என்னுடைய ஆத்துமாவிலே தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை, தேவன் என்னென்னலாம் வெறுக்கிறாரோ அந்த காரியங்களை என்னை விட்டு அகற்றி சுத்திகரித்து எப்பொழுதும் பரிசுத்தத்திற்கு ஏதுவா என்னுடைய ஆத்துமாவை நான் அவர் சமூகத்துல நான் பிரசன்ட் பண்றேனா, பிரசன்டபிளா இருக்குதா, அவர் அங்கீகரிக்க தகுந்த விதத்துல என்னுடைய ஆத்துமா இருக்கிறதான்றத நான் ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இதை நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். நம்ம அது நமக்கு எப்ப கடைசி காலம் நமக்கே தெரியாது இல்லையா? நம்முடைய ஜீவன் தேவனுடைய கரங்கள்ல தான் இருக்குது. நம்முடைய கடைசி நாள் எதுன்னு நமக்கு தெரியாது. அன்னைக்கு கூட சொன்ன சார்லி கர்க் பத்தி, சார்லி கர்க் அன்னைக்கு யோசிச்சிருப்பாரா தெரியல நமக்கு. அதுதான் அவருடைய கடைசி நாளா இருந்திருக்குமான்னு நமக்கு தெரியாது. அவருக்கு தெரிஞ்சிருக்கு, நமக்கு தெரியல. ஆனா நம்மளுடைய கடைசி நாள் என்னைக்கு நமக்கு தெரியாது. ஆனா ஒரு பாட்டுல நம்ம எப்பயுமே நம்முடைய ரட்சிப்பை காத்து கொள்ளும்படி நம்ம எப்பயுமே இப்படிதான் இருக்கணும், சுயநலமா இருக்க வேண்டியது நல்லது. அதுதான் அவர் ஜாக்கிரதைன்னு சொல்றாரு. ஜாக்கிரதையா இருப்பா, யாருக்காகவும் உன்னுடைய ரட்சிப்பை என்ன பண்ணாத, விட்டு கொடுக்காத. தேவனுக்குள்ள வளருகிற காரியம், உன்னுடைய ஆத்துமாவை பரிசுத்தத்தை காத்துக் கொள்ளுகிற காரியத்துல நீ மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவனாயிரு அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஒரு சில அந்த ரெஃபரன்ஸ் அந்த 12வது வசனத்தில் பக்கத்தில் எழுதிக்கோங்க, நான் சொல்றதை எழுதிக்கோங்க. கலாத்தியர் 6:9 நம்ம வாசிக்கிறோம், நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. கலாத்தியர் 6:9, 1 கொரிந்தியர் 15:18, அடுத்ததா யாக்கோபு 2:17. இந்த 3 வசனங்கள் இதனுடைய கிராஸ் ரெஃபரன்ஸ் மாதிரி இருக்கு. அது நம்ம எடுத்து படிக்கிறதுக்கு நமக்கு டைம் இல்லை, ஜஸ்ட் மார்க் பண்ணிக்கோங்க.
நீங்கள் நோட்டில் மார்க் பண்ணாலும் சரி, பைபிளில் உங்களுக்கு சைடில் நீங்கள் மார்க் பண்ணிட்டாலும் சரி. ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம அடுத்து நம்ம பார்க்க போகிறது 13 நம்ம வாசிக்க போகிறோம். 13 20 வசனங்கள் நம்ம வாசிக்கலாமா? ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவர் இல்லாதபடியினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். மனுஷர் தங்களிலும் பெரியவர் பேரில் ஆணையிடுவார்கள். உறுதி பண்ணும்படிக்கு ஆணையிடுதலே சகல விவாதத்துக்கும் முடிவு. அந்தபடி தேவனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களுக்கு தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை பரிபூரணமாய் காண்பிக்கும்படி சித்தமுள்ளவராய் ஓர் ஆணையினாலே அதை ஸ்திரப்படுத்தினார். நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்களினாலே உண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரமாயிருக்கிறது. நமக்கு முன்னோடியானவராகிய இயேசு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார். இப்போ இந்த 13 பார்த்தீங்கன்னா 20வது வசனம் வரைக்கும் இது ஒரு பெரிய ஒரு செய்தி மாதிரியே நம்ம பேசலாம். பட் நமக்கு டைம் இல்லை. இந்த ஆத்தும நங்கூரம் அதுதான் இந்த பேசேஜினுடைய டைட்டில் மாதிரி வச்சுக்கலாம் பக்கத்தில். ஆத்தும நங்கூரம் அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ இந்த அப்போஸ்தலர், அதாவது இந்த எபிரேயர் நிருபத்தை எழுதின அப்போஸ்தலர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அவர் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். அதாவது பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை மறுதளிக்கிறவன் எப்படி இருப்பான், பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை காத்துக்கொள்ள ஜாக்கிரதைப்படுறவங்களை பத்தி சொல்லிட்டு அடுத்து அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி உறுதியாய் தேவனுடைய காரியங்கள்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா, தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாக அவர்கள் இருக்கிறார்கள். ஸோ அப்போ ஆபிரகாமுக்கு கர்த்தர் என்னென்ன வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கொடுத்தாரோ அது எல்லாம் ஆவிக்குரிய ரீதியாகவும் சரி, பொருளாதார ரீதியாகவும் சரி, உலக பிரகாரமாகவும் சரி, கர்த்தர் யாருக்கு கொடுக்கிறாருங்களா? வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாகிய நமக்கு அவர் என்ன பண்றாருங்க? கொடுக்கிறார். நான் சொல்றது புரியுதுங்களா? நிறைய நேரங்கள்ல ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆபிரகாமுடைய பொருளாதார உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை மாத்திரம் வச்சுப்பாங்க. இந்த கள்ள உபதேசக்காரர்கள்லாம் இருக்கிறாங்க, இந்த ப்ராஸ்பெரிட்டி காஸ்பல் செழிப்பு உபதேசம் பேசுறவங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆபிரகாமின் ஆசீர்வாதம், ஆபிரகாம் மேற்கு கிழக்கு வடக்கு தெற்குலாம் நடந்து திரி, அந்த நிலம்லாம் உனக்கு தருவேன். அன்னைக்கு ஒரு நாள் ஒரு பாஸ்டர் ஜோம் பண்றாரு. அவர் சர்ச்சில் வீடியோ போட்டு காமிக்கிறாங்க. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. பக்கத்துல யாரோ ஒருத்தருடைய லேண்டு, அந்த லேண்டுக்கு நேரம் எல்லாம் கை நீட்டுங்க, அந்த லேண்டு நமக்கு சொந்தமாகணும்னு ஜோம் பண்ணுங்கன்றார். எப்படி இருக்கும்? அந்த பக்கத்து லேண்டுக்காரனுக்கு தெரிஞ்சா அவன் சண்டைக்கு வர மாட்டான். நான் விற்கிறேன்னு சொன்னேன் நான் உங்ககிட்ட, அப்படியே வித்தாலும் நான் உனக்கெல்லாம் விற்க மாட்டேன்டா அப்படின்னும். இவங்க பண்ற அட்டூழியத்தெல்லாம் பார்த்தா பாருங்க, நம்ம ஆட்கள் இதெல்லாம் பண்றாங்க. அதே மாதிரி போய் ஒரு ஏதாவது ஒரு இடத்த போய் ஒரு ரவுண்ட் அடிச்சு எரிகோ மாதிரி 7 தடவை சுத்தி வந்தாங்க அப்படின்லாம் சொல்றது. சரி, தேவன் உங்களுக்கு செய்ய சொன்னாரு, நீங்க போய் செய்யுங்க, அது வேற. ஆனா நம்ம இந்த மாதிரி உலக பொருளாதார காரியத்திற்காக, உலக ஆசைக்காக, மண்ணுக்காக வெறும் ஆபிரகாமுடைய வாக்குத்தத்தை நம்ம பயன்படுத்தணும்னா, அதை பத்தி தான் பவுல் சொல்றாரு, நீங்க இம்மைக்காக மாத்திரம் ஏசப்பாவை தேடினீங்கன்னா உங்களை மாதிரி பரிதாபமான மனுஷங்க யாருமே இல்லைன்றாரு. பரிதபிக்கப்பட்ட மனுஷங்க நீங்களாம். எதுக்காக? மண்ணுக்காக, பொருளுக்காக நீங்க என்ன பண்றீங்க? தேவனை தேடுறவங்களா நீங்க இருக்கிறீங்க. ஆனா இங்க ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை பற்றி நம்ம இங்க வாசிக்கிறோம். பாருங்க, அந்த 16வது வசனத்துல, மனுஷர் தங்களிலும் பெரியவர் பேரில் ஆணையிடுவார்கள், உறுதி பண்ணும்படிக்கு ஆணையிடுதலே சகல விவாதத்திற்கு முடிவு. அந்தபடி தேவனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களுக்கு தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை பரிபூரணமாய் காண்பிக்கும்படி சித்தமுள்ளவராய் ஓர் ஆணையினாலே அதை ஸ்திரப்படுத்தினார். போதும். இப்ப பாருங்க, அந்த ஸ்திரப்படுத்துதல், அந்த ஆணை, அவருடைய இரத்தத்தினால ஆகிய புதிய உடன்படிக்கை. அதுக்கப்புறம் நம்ம இதுக்கப்புறம் அடுத்து 7வது அதிகாரத்துல நம்ம அதை பத்தி பார்க்க போறோம். இந்த ஆணைனா என்ன, அந்த மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி வந்ததான பிரதான ஆசாரியராகிய இயேசு அந்த ஆணை எப்படி அவர் நிறைவேற்றி முடித்தார் அப்படின்றத நம்ம அடுத்த அதிகாரத்துல நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இங்க மாறாத ஒரு காரியம் ஒண்ணு இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவருடைய வாக்குத்தத்தமும் அந்த ஆணையும். சரிங்களா? மாறாத காரியம், வாக்குத்தத்தமும்
ஆணையும். வாக்குத்தத்தம்ன்றது எங்க இருந்து வந்துச்சு? ஆபிரகாம் இருந்து வந்துச்சு. ஆணைன்றது எங்க இருந்து வந்தது? அவங்களுக்கு ஆபிரகாம் வழியில நியாயப்பிரமாணத்தின் வழியா வந்துச்சு. நமக்கு எப்படி வந்துச்சு? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நமக்கு ஆணை வந்தது. நான் சொல்றது புரியுதுங்களா? சோ இந்த ரெண்டுமே, வாக்குத்தத்தமும் ஆணையும் ரெண்டுமே மாறாத காரியங்கள். மாறவே மாறாது, அதுக்கு மாற்றமே கிடையாது. தேவனை விசுவாசிக்கிறவங்க எல்லாருக்கும் வாக்குத்தத்தமும் உண்டு, ஆணையும் உண்டு. சரிங்களா? இதை நம்ம ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. இதை சொல்லிட்டு தான் அவர் 19வது வசனத்துல சொல்றாரு, அந்த நம்பிக்கை. எந்த நம்பிக்கை? வாக்குத்தத்தமும் ஆணையும் இருக்கு இல்லையா, அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ள போகிறதுமான ஆத்தும நங்கூரமாய் இருக்கிறது. இப்போ நம்ம ஏசப்பாவை அறிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? ஏசப்பாவை அறிஞ்சுக்கிட்டோம், பல வருஷமா ஆலயத்துக்கு வரோம், தேவனுடைய ஐக்கியத்துல இருக்கிறோம், சபையில இருக்கிறோம், சரீரத்தின் அங்கமா நம்ம இருக்கிறோம். இப்போ நம்ம கிட்ட ஏதாவது பிசிக்கலா ஏதாவது பாஸ்டர் பத்திரங்கத்தில் எழுதி கொடுத்தாரா, இந்த மாதிரி சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் நடக்கும், பத்திரம் ஏதாவது கொடுத்தாரு, அந்த மாதிரி கொடுத்தாருன்னா சொல்லுங்க, எனக்குலாம் தெரியாது. அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனா நம்ம ஒரு காரியத்தை செய்யறோம், என்னன்னா வாக்குத்தத்தங்களை நாம் விசுவாசிக்கிறோம். நம்ம பார்த்து, அதாவது ஒரு பத்திரம் மாதிரி ஒரு பேப்பர்ல எழுதி ஒரு 100 ரூபா பத்திரத்துல வச்சு பத்திரத்தால சீல் போட்டு எனக்கு இதுதான் அப்படின்னு சொல்லி கையில வந்தாதான் நான் நம்புவேன் அப்படின்னா அது பேர் என்ன கிடையாது? விசுவாசம் கிடையாது. நம்ம வசனத்தை வாசிக்கிறோம், என்னுடைய இருதயத்தை அது தெளிவுபடுத்துது, ரட்சிப்பை நான் ருசி பார்க்கிறேன், தேவனுடைய அன்பை நான் ருசி பார்க்கிறேன். ருசி பார்த்ததுக்கு அப்புறம் நான் விசுவாசத்துல நிலையா இருக்கிறேன். காரணம் என்ன? அந்த வசனம், கர்த்தர் எனக்கு சொன்ன வாக்குத்தத்தம். இப்ப என்னுடைய இருதயம் எதுல நம்பி இருக்குது தெரியுமா? இப்ப ஒருவேளை பத்திரம் எழுதி கொடுத்து வச்சிருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? இப்போ ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு 20 ஏக்கர் லேண்ட் வருது, சரியா? அந்த 20 ஏக்கர் லேண்டு உங்க பேர்ல பத்திரம் பண்ணி வச்சுட்டாங்க, கரெக்ட், சரிங்களா? இப்ப இந்த 20 ஏக்கர் லேண்டை பத்தி உங்களுக்கு நினைப்பு வரும்போதெல்லாம் நீங்க என்ன பண்ணுவீங்க? பத்திரத்தை எடுத்து பார்ப்பீங்க. ஏன்னா அதுதான் உங்களுக்கு என்னது? ஆதாரம். வீட்டுக்குள்ள எவனாவது பெட்ரூம்குள்ள வந்துட்டு போனா கூட, பெட்ரூம் இத பீரோ பூட்டி வச்சிருந்தா கூட நம்ம என்ன பண்ணுவோம்? வந்தவன் பத்திரத்தை தூக்கிட்டு போயிட்டானா இல்லையான்னு சொல்லி திறந்து நம்ம எடுத்து பார்ப்போம். காரணம் என்ன? 20 ஏக்கர் ஆச்சே, போச்சுன்னா அவ்வளவுதான். அப்போ பத்திரம் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? அதனால என்ன பண்ணுவோம்? பயங்கர பந்தோபஸ்து பண்ணி வைப்போம். ஒவ்வொரு தாட்டியும் அதை நம்ம ரொம்ப கவனத்தோட வச்சுக்குவோம். அதுதான் நம்முடைய ஆதாரம். இப்ப அந்த மாதிரி டான்ஜிபிள்னா தொட்டு உணரக்கூடிய மாதிரி கர்த்தருடைய வாக்குத்தத்தம் கிடையாது. இந்த பைபிள் ஓகே, இந்த பைபிள் இருக்கு, ஆனா இது வெறும் பேப்பர் தான். ஆனா இந்த பைபிள்ல இருக்கிற வசனம் இருக்கு இல்லையா, அதுல இருக்கிற வாக்குத்தத்தம் இருக்கு இல்லையா, அதுதான் என்னுடைய இருதயத்துல மறைஞ்சிருக்கிற நங்கூரமா இருக்கு. இப்ப புரியுதுங்களா? ஆத்தும நங்கூரம்னா அதுதான். வாக்குத்தத்தமும் ஆணையும் என் இருதயத்துக்குள்ள பீரோல போட்டு பூட்டி வச்சிருக்கிற பத்திர பேப்பர் மாதிரி. அந்த வாக்குத்தத்தம் என் மனசுக்குள்ள இருக்கும்போது ஒவ்வொரு தடவையும் என்னுடைய வாழ்க்கையில போராட்டங்கள் எது வந்தாலும் உள்ள இருக்கிற வசனம் என்ன பண்ண தெரியுங்களா? எனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். எந்த சூழ்நிலை வந்தாலும், இப்போ ஏதாவது ஒரு பண பிரச்சனை வந்தவொடனே என்ன பண்ணுவோம்? நமக்கு சரி, அந்த 20 ஏக்கர் லேண்டோடைய பத்திர பேப்பர் இருக்குது, அதை வச்சு என்ன பண்ணிடலாம், ஏதாவது ஒரு யோசிக்கிறோமா இல்லையா? அதாவது டான்ஜிபிளா கையில தொடக்கூடிய மாதிரி ஒரு விஷயம் கையில இருந்த உடனே 1008 விஷயம் நம்ம யோசிப்போம். அது ஏதாவது ஒண்ணு அப்படியே தடுமாறுற மாதிரி ஒரு சூழ்நிலை ஒண்ணு நமக்கு பத்திரம் தான் ஞாபகம் வரும். அப்ப அதே மாதிரி தான் இப்போ இது பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தொட்டு உணரக்கூடிய காரியம் இல்லை. இது மனசுக்குள்ள மறைஞ்சிருக்கிறது. இது யாருக்குமே தெரியாது, யாராலையும் திருடவும் முடியாது. ஒருவேளை தேவன் எல்லாருக்கும் கையில பத்திர பேப்பரை கொடுத்தாருன்னா அதை பந்தோபஸ்து பண்றதே இவ்வளவு பெரிய விஷயம். வேணா திருடிட்டு போயிட்டா என்ன பண்றது? நானும் நிறைய நேரம் இப்படி யோசிச்சிருக்கேன். கர்த்தர் எனக்கு கொடுத்துற ஆசீர்வாதம்லாம் பத்திர பேப்பர்ல வச்சு எழுதி கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளவு கஷ்டம். அதை நம்ம வச்சுக்கிறது, அதை பார்த்து சந்தோஷப்படுறதுலாம் ஓகே தான், ஆனா அதை பாதுகாக்கிறதே எவ்வளவு கஷ்டம் இல்லையா? அதனாலதான் தேவன் பாருங்க என்ன பண்றாருங்க, இதெல்லாம் ரொம்ப அழகா இருதயத்துல வாக்குத்தத்தையும் ஆணையும் நம்பிக்கை நங்கூரமாக நம்ம இருதயத்துல வச்சுட்டார். அப்போ ஒவ்வொரு தடவையும் நெருக்கங்களும் பாடுகளோ இல்ல பலவீனங்களோ வரும் பொழுது மனசுக்குள்ள பதிந்திருக்கிற அந்த நங்கூரம் இருக்கு இல்லையா, அந்த வார்த்தை என்கிற நங்கூரம், அது என்ன ஆகணும்? அப்படி அதை நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணணும், அதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். ரிஃப்ளெக்ஷன்னா அந்த கண்ணாடி முன்னாடி நின்று, இப்ப கண்ணாடி முன்னாடி எதுக்கு நிற்கிறோம்? நம்மளுடைய முகத்தை பார்க்குறோம், தலையை வாரிக்கிறோம், முகத்துல ஏதாவது அழுக்கு இருந்துன்னா தொடச்சிக்கிறோம், மேக்கப் போட்டுக்கிறோம், பவுடர் போட்டுக்கிறோம். எதுக்காக? நம்முடைய முகத்தை சரி செஞ்சுக்கிறோம் இல்லையா? அதே போலதான் தேவனுடைய வார்த்தை. இருதயத்தில் அந்த வார்த்தை தங்கி இருக்கும் பொழுது எவ்வளவு பாடுகள் பிரச்சனைகள் வந்தாலும்
ஆத்தும நங்கூரமாகிய அந்த வாக்குத்தத்தமும் ஆணையும் நம்முடைய வாழ்க்கையில என்ன தெரியுங்களா பண்ணுது? நம்முடைய வாழ்க்கையில ஒரு ரிஃப்ளெக்ஷன் மாதிரி, கண்ணாடி மாதிரி செயல்படுது. யாக்கோபு கூட அதை பத்தி சொல்றாரு இல்லைங்களா? கர்த்தருடைய வார்த்தை கண்ணாடி மாதிரி, அதை நம்ம பார்த்து அதன்படி செய்யணுமா. அதை பார்த்துட்டு ஒரு சிலர் என்ன பண்றாங்களா, தன்னுடைய நிலையை மறந்து அப்படியே போயிடுறாங்களாம். கண்ணாடியை பார்த்து இந்த பக்கம் திரும்பி தான் எப்படிப்பட்டவன் என்பதை மறந்து போகிற மனுஷனா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி யாக்கோபுல நம்ம வாசிக்கிறோம். இப்போ நீங்க ஒரு விஷயத்தை நீங்க நல்லா கவனிக்கணும். கர்த்தர் வந்து பாருங்க, அழிவில்லாத ஒரு வாக்குத்தத்தம், அசைக்கப்படாத ஒரு ஆணை. சரிங்களா? திரும்ப சொல்றேன், அழிவில்லாத வாக்குத்தத்தம், அசைக்கப்படாத ஆணை. வேணும் அதை எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? எல்லாரும் சொல்லலாம், என்னது? அழிவில்லாத வாக்குத்தத்தம், அசைக்கப்படாத ஆணை. அழிவில்லாத வாக்குத்தத்தம் என்னது? தேவன் ஆபிரகாமின் மூலமா நமக்கு என்னென்னலாம் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இருக்குதோ எல்லா வாக்குத்தத்தமும், அதுதான் அழிவில்லாத வாக்குத்தத்தம். அடுத்தது என்னதுங்க? அசைக்கப்படாத ஆணை. அந்த ஆணை எப்படி இனிஷியேட் பண்றாரு, எப்படி கர்த்தர் ஆரம்பிக்கிறாரு? அவருடைய ரத்தத்தினாலே, புதிய உடன்படிக்கையின் ரத்தத்தினால அந்த ஆணையை அவர் பிறப்பிக்கிறார். அதுதான் அத்தாரிட்டி. இன்னைக்கு ஆவி மண்டலத்துல செல்லக்கூடிய ஒரே அதிகாரம் என்னது? எல்லா பிசாசும் வல்லமையும் அதிகாரங்களும் துரைத்தனங்களும் பயப்படக்கூடிய ஒரே வல்லமை என்னதுங்க? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், இல்லைங்களா? சோ அதுதான் ஆணை. ஆணை என்ன? அதை அசைக்கவே முடியாது. அது வானத்திலையும் சரி பூமியிலையும் சரி எந்த இடத்துக்கு போனாலும் சர்வ வல்லமை உள்ளது என்னதுதான்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஒன்றே. சோ அழிவில்லாத வாக்குத்தத்தம், அசைக்கப்படாத ஆணை, இது ரெண்டுமே எங்க இருக்கணும்? ரெண்டை பற்றியதான உறுதியும் நிச்சயமும் நம்பிக்கையும் எங்க இருக்கணும்? நம்முடைய இருதயத்திற்குள்ளா மறைந்திருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது பாருங்க என்ன நடக்குது. நமக்கு முன்னோடினவராகிய இயேசு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியாராய் நமக்காக அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார். சோ தேவன் வந்து நமக்காக என்ன பண்ணியிருக்கிறார்? இந்த காரியங்களை செய்து முடித்திருக்கிறார். அதுதான் நம்ம 7வது அதிகாரத்துல நம்ம நெக்ஸ்ட் டைம் நம்ம மீட் பண்ணும்போது நம்ம மெல்கிசேதேக்கினுடைய முறைமையின்படி எப்படி அவர் பிரதான ஆசாரியரானார், அதுக்கப்புறம் அந்த ஆணையினுடைய இன்னும் ஆழத்தை நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம அடுத்த வாரத்துல நம்ம தியானிக்க போறோம். இன்னைக்கு பார்த்தது புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? சோ 3 பகுதிகளை பிரிச்சுட்டோம். சோ முதலாவது எப்படி அந்த 1வது வசனத்திலிருந்து 3வது வசனம் வரைக்கும் நம்ம குழந்தைகளா இருக்கக்கூடாது, வளரணும்ன்றத பார்த்தோம். அடுத்து 4லிருந்து 8 வரைக்கும் கவனிச்சோம். என்னதுங்க? தேவனை மறுதலிக்கிறவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்கன்னு சொல்லி. அடுத்தது 9லிருந்து 12 வரைக்கும் விசுவாசிக்கிறவங்க எப்படி இருக்கணும் அப்படின்றத பத்தி பார்த்தோம். அடுத்தது 13லிருந்து 20 வரைக்கும் வாக்குத்தத்தமும் ஆணையும் என்கிற காரியத்தை பார்த்தோம். சோ அழிவில்லாத வாக்குத்தத்தம், அசைக்கப்படாத ஆணை அப்படின்றதான 2 காரியங்களை பார்த்து இந்த அதிகாரத்தை நம்ம நிறைவு செய்கிறோம். இன்னைக்கு பேசுனது புரிஞ்சதுங்களா? நான் இந்த வீடியோவை, இந்த ரெக்கார்ட் பண்ண வீடியோவை நான் உங்களுக்கு திரும்ப அனுப்புவேன். நீங்க இன்னொரு டைம் கேளுங்க. நிறைய டைம் நான் இந்த பைபிள் ஸ்டடி அட்டன் பண்ணேன், அதனால நான் திரும்ப கேட்க மாட்டேன்லாம் நீங்க யோசிக்காதீங்க. ஒவ்வொரு தடவையும் கேட்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட என்ன பண்ணுவாருங்க? இடைப்படுவார். ஏன்னா இது ஜீவன் உள்ள வார்த்தைகள். சரிங்களா? அதனால திரும்ப திரும்ப கேளுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நிருபத்தை நீங்க வாசிக்கிறீங்கன்னு நான் நம்புறேன். ஸோ அதனால எந்த விதமான தயக்கமும் இல்லாம சோர்வும் இல்லாம நீங்க இதை வாசிக்கணும். சரிங்களா? ரீட் பண்ணுங்க. முடிச்ச உடனே நான் உங்களுக்கு டெஸ்ட் வைக்க போறேன். எபிரேயர்ல 13 அதிகாரம் இருக்குது. முடிச்ச உடனே 1 மார்க் கொஸ்டின் தான். சரிங்களா? ஆக்சுவலி நாங்கள் வந்து சர்ச்சில் வந்து யோவானுடைய சுவிசேஷத்தை டெஸ்ட் வைக்க போறோம். இன்னைக்கு வைக்கலான்னு இருந்தால் இன்னைக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதனால நாங்கள் அடுத்த வாரத்துக்கு போஸ்ட்போன் பண்ணிட்டோம். ஸோ அதனால 13 அதிகாரங்கள்ல உங்களுக்கு ஒரு டெஸ்ட் இருக்கும். ரொம்ப ஈஸி தான், பயந்துடாதீங்க. டெஸ்ட்ன உடனே சரியா டிக் பண்றது தான். 1 மார்க் கொஸ்டின் தான். சரிங்களா? எழுதுறதுலாம் இல்லை. சரிங்களா? டிக் பண்றது தான் இருக்கும். ரொம்ப ஈஸியா நம்ம கேட்போம். ஆனா நீங்க படிச்சுட்டு வரணும், நீங்க படிக்கணும். எதுக்காக டெஸ்ட் எதுக்காக வைக்கிறோம்? நம்மள பயமுறுத்தணும். சின்ன வயசுல நம்ம அப்படி தானே இருக்கும். டெஸ்ட்னாலே பயம். ஸ்கூல்ல ஐயோ டெஸ்டா. ஸோ ஆக்சுவலி தேர்வு எதுக்கு வைக்கிறாங்க? தேர்ச்சி. தேர்வுன்றதனுடைய அழகான ஒரு பாருங்க, தேர்ச்சி நிலை அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு இவர் வளருகிறார் அப்படின்றதுக்காக தான் தேர்வு வைக்கிறாங்க. ஸோ அதனால நல்லா வாசிங்க. சரிங்களா? ஒரு தாட்டிக்கு 10 தாட்டி கூட வாசிங்க. சரிங்களா? திரும்ப திரும்ப இந்த எபிரேயர் நிருபத்தை நம்ம முடிக்கிற வரைக்கும் உங்களுடைய டெய்லி ரீடிங்ல இந்த எபிரேயர் நிருபத்தை தொடர்ந்து வாசிச்சு கொண்டே இருங்க. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவார், இடைப்படும். ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, கிருபையான இந்த நல்ல இரவு வேலைக்காக உங்களுக்கு நன்றி சொல்றோம்ப்பா. இந்த நாளிலே எபிரேயருடைய இந்த நிருபத்துல கர்த்தர் எங்களுக்கு பேசினதான இந்த மகா பெரிதான உடைய சத்தியத்திற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் எவ்விதமாய் வளர வேண்டும் என்பதையும், பரம ஈவை ருசி பார்த்து உம்மை மறுதலிக்கும் பொழுது நித்திய ஆக்கினைக்கு நாங்கள் உட்படுகிறவர்கள் என்றும், அப்படிப்பட்டவர்களை குறித்து
நீங்க எச்சரிக்கிற ஒரு காரியத்தை நாங்க கேட்டோம்ப்பா. அப்படிப்பட்டவர்கள் திரும்ப மனம் திரும்புதலுக்கு வருவது கூடாத காரியம், அது எங்களால கூடாது, ஆனா உங்களால் அது முடியும்ப்பா. நாங்கள் ஜெபிக்கும் போது தேவனே உம்மை மறுதலித்தவர்கள் கூட உம்மை ஏற்றுக்கொள்ளுகிறதான ஒரு நிலையை நீர் அவர்களுக்கு கட்டளையிட நீர் உண்மை உள்ளவராய் இருக்கிறீர். அதே போல விசுவாசத்தில் தரித்திருப்பவர்கள் உண்மை உள்ளவர்களாய் தேவனுக்குள்ளாக வளர வேண்டும் என்பதையும், கர்த்தாவே இந்த வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாய் நாங்கள் இருக்கிறோம் என்பதையும் கர்த்தர் எங்களுக்கு உணர்த்தி இருக்கிறீர். இந்த நாளிலே நாங்கள் கேட்ட இந்த வார்த்தைகளின்படி நாங்கள் உமக்குள்ளாக வளர நிலைத்திருக்க, ரொம்ப முக்கியமா இந்த விசுவாசத்தில் இருக்கிறவங்களை குறித்து நீங்க ஜாக்கிரதையா இருக்கும்படி கர்த்தர் எங்களுக்கு எச்சரித்திருக்கிறீங்க. அதனால எங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ரட்சிப்பை குறித்து எல்லா விதத்திலும் நாங்கள் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக, கிருபை பாராட்டுவீராக. உம்முடைய நாம மாத்திரம் மகிமை அடையட்டும். தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகள் இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது, இந்த காரியத்தை இந்த செய்தியை அவங்க திரும்ப கேட்கும் போது, பைபிள் ஸ்டடியை திரும்ப கேட்கும் போது பரிசுத்த ஆவியானவர் அவர்களோடு திரும்ப இடைப்பட்டு மறைவான ரகசியங்களை, வெளிப்பாடுகளை உம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுத் தருவீராக. ஒரு முறை கூட ஊழியத்தின் குடும்பங்களை, விசுவாச குடும்பங்களை, இந்த ஊழியத்தை இயேசு கிறிஸ்துவின் ரத்த கோட்டைக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய மகிமைக்காக கர்த்தர் எங்களை இந்த சரீரத்துல இணைத்திருக்கிறீர். என்ன நோக்கம் நீங்க வச்சிருக்கிறீங்களோ அந்த நோக்கத்துல நாங்க நிற்க, உங்களுடைய சித்தத்தை செய்ய, உங்களுடைய வருகைக்காக ஆயத்தப்பட எங்களை முழுவதுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே உயர்ந்திரும், எங்களை பரிசுத்தப்படுத்தும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் இயேசு ராஜா ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம்.